back to a new video. This is Wanderlust on Wheels. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோடய பைக்கோட ரிவ்யூ தான். என்னோடய பைக் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, லாஸ்ட் 2 weeks வந்து பார்த்தீங்கன்னா வேறு வண்டி போட்டிருந்தேன். ஸோ திஸ் வீக் ஐ வுட் பி லைக் ரிவ்யூவிங் மை ஓன் மோட்டர் சைக்கிள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைம்ப் ஸ்ட்ரீட் ட்ரிபிள் 765 RS வந்து ஓன் பண்ணுறேங்க ஜெர்மனியில். ஸோ இதுதான் என்னோடய பைக்கு. ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரைம்ப் ஸ்ட்ரீட் ட்ரிபிள் 765 RS ரொம்பவே ஒரு நல்ல ஒரு நேக்கட் ஸ்போர்ட் என்ட்ரி செக்மெண்ட் மோட்டர் சைக்கிள். இப்போ நீங்கள் சூப்பர் பைக்குள்ளே வரணும்னா இது ஒரு 600cc ப்ளஸ் செக்மெண்ட்டில் தான் வரும். ஏன்னா இது வந்து 765cc, but it produces 129 PS of power and around like 110 like 95 to 100 Newton meters of torque ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்ஃபெக்டாக தெரில. ஸோ இந்த பைக் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் இயர் வந்து லிட்டர் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பைக் வித் பிரம்போ பிரேக்கிங்ஸ் அண்ட் என்ட்ரி லெவல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணுன்னு சொல்லி தான் நான் இந்த பைக் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்போ பிரேக்ஸ் வந்துடும். ஃப்ரண்ட்டில் டியூவல் டிஸ்க் பிரம்போ பிரேக்ஸ், ரியர்லேயும் பிரம்போ பிரேக்ஸ் தான். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, வீலி கண்ட்ரோல் இல்லை. அண்ட் இப்போ நான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வேறு ஆஃபில் வச்சுருக்கேன். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. 5 levels of driving modes: rain, road, sport, rider and track mode. ட்ராக் மோடும் ரைடர் மோடும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ் ஆஃப் பண்ணுறது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இது பண்ணுறது எல்லாமே. ஸோ பைக் வந்து 240 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகுதுங்க. ஸோ இதான் நானே ஃபஸ்ட்டு தடவை 240 போகிறேன் இந்த பைக்கில். எனக்கு தெரிஞ்சு 240 ப்ளஸ் பண்ணும் இந்த பைக்கு. ஸோ என்னோடய அட்ரினாலின் இவ்வளோ இதாக இருக்குங்க. ஃபுல்லாக பம்ப் அட்ரினாலின். நான் ஃபஸ்ட்டு இந்த லேனை விட்டு வெளியே வரணும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே விண்டு வந்து அதிகமாக இருக்குது, விண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்கும்னு எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு நானும் சத்தமாக பேசுகிறேன். 240 guys, 240 with in 6th gear. அவ்வளோதான். இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்து 240 ப்ளஸ் தான் போகும், அதுக்கு மேலே போகாது. ஏன்னா இது ஒரு நேக்கட் செக்மெண்ட் வண்டி. அண்ட் 129 ஹார்ஸ் பவர், நத்திங் டு கம்ப்ளைண்ட். எனக்கே கொஞ்சம் இதாக இருக்குங்க, நர்வஸாக இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக ஓட்டினேன் நான், சும்மா இல்லை. 240. This is the first time I'm doing 240 on a motorcycle. So it's nothing wrong. ஸோ எங்கேயாவது நிறுத்தி இந்த பைக்கோட ஓவர் வியூ, அதாவது லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டலான்னு பார்க்குறேன். எப்படி இருந்தாலும் நான் பைக்கு வந்து ஃபியூவலும் பண்ணுவேங்க, அதனால் நான் இங்கே போய்க்கலான் இருக்கேன்.
So this is the bike, guys. Like, wait, let me check if the camera angle is like good. ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கான்னு மட்டும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இதாங்க பைக்கு. ஸோ இந்த பைக் வந்து நான் யூஸ் பைக்கை தான் வாங்கினேன். ஸோ திஸ் இஸ் அ 2022 மாடல் ட்ரைம்ப் ஸ்ட்ரீட் 765 RS மாடலு. இது ஃபுல் பேக் மாடலுங்க. ட்ரைம்ப் 765 RSல இது தான் நீங்கள் டாப் வேரியண்ட் வாங்க முடியும். பட் இப்போ வந்து இன்னொன்று இருக்குது RXன்னு. பட்டு அதுவும் நல்லாயிருக்கும். அது வந்து ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஹேண்டில் பார் வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 120 செக்ஷன் டயர்ஸ் வித் பிரம்போ பிரேக்ஸ், டியூவல் சைடு பிரம்போ வந்துடும் ஃப்ரண்ட்லேயே. ஷோவா சஸ்பென்ஷன் ஃபுல்லி அட்ஜஸ்டபிள். இங்கே மேனுவல் அட்ஜஸ்டபிள் வந்துடும். ப்ரீலோடு அண்டு ரீபவுண்டு ப்ளஸ் ப்ரீலோடு ரெண்டுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பிரம்போ பிரேக்ஸ் தான். ஸோ மற்றபடி 765cc என்ஜினு, இன்லைன் 3 சூப்பராக இருக்கும். இன்ஜின் செம ரிஃபைண்டாக இருக்கும் இன்ஜினு. பட் 3 சிலிண்டர் அண்ட் 129 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ரியர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 180 செக்ஷன் டயர்ஸு. பின்னாடியும் வந்து பிரம்போ பிரேக்ஸ் வந்துடும். எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில் தான் இருக்குது. அண்ட் நான் வந்து வண்டியில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பார் அண்ட் மிரர்ஸ் அதுலேயே வந்துருச்சு. அண்ட் ஆர்என்ஜியோட ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் இருக்குது. அண்ட் என்கிட்ட ரேம் மவுண்ட் ஒன்று இருக்குது. பெருசாக வேறு எதுவும் இல்லை வண்டியில். வேறு எந்த ஆட்-ஆன்ஸும் பண்ணல இப்போ வரைக்கும். ஸோ பின்னாடி என் கோப்ரோ, முன்னாடியும் என்னோடய கோப்ரோ தான். ஸோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ பேசிக்காக இதோட ஃப்ரண்ட் லுக் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பியோட லுக்கு, அந்த பியோட லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பம்பிள் பி பார்க்குறதுக்கு பம்பிள் பி மாதிரி இருக்கும். பார்த்தா அது சூப்பரான லுக்கு. நான் இந்த பைக் முன்னாடியே வாங்கணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். மேலே வந்து உங்களுக்கு பிரம்போ மாஸ்டர் சிலிண்டர்ஸ் அண்ட் பிரம்போ பிரேக் லிவர்ஸ் வந்துடும். இதே சைடில் பிரம்போவோட கிளச் லிவர்ஸ் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் இதோட சேம் செட்டு தான். இதில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி பிரேக் லிவர்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குவிக் ஷிஃப்டர் ப்ளஸ் ஆட்டோ பிளிப்பர் ஃப்ரம் ட்ரைம்ப். இந்த குவிக் ஷிஃப்டர் வந்து செம ஸ்மூத்தாக வேலை செய்யுங்க. நான் BMW S1000RR ஓட்டியிருக்கேன். அது கூட வந்து இது ஈக்குவலாக இருக்கும். அதுவும் நீங்கள் எது நல்லாயிருக்கும் எது நல்லா இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் இது. ஸோ இது வந்து தெரியுதான்னு தெரில. ஏன்னா நான் லாஸ்ட் டைமே ஒரு வீடியோ எடுத்தேன், அதில் தெரியல. ஸோ நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணிடலாம். ரெக்கார்டிங் இதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு, சரி வேணாம், நான் இதில் எடுக்கிறேன் வீடியோ. ஸோ இதில் ஓகே, இப்போ பார்க்கலாம். இதில் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ரைடிங் மோடு வந்து உங்களுக்கு 4 ரைடர் மோடு வந்துருங்க. ரைடரு, ட்ராக்கு, ஸ்போர்ட்டு, ரோட் அண்ட் ரெயின் மோடு. ஸோ 5 ரைடிங் மோட், 5 இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு செட்டப்பும் பண்ணிக்கலாம். இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது மோட் பட்டனு அண்ட் இது ஹோம் பட்டன். இது கில் ஸ்விட்சு, ஸ்டார்ட் ஸ்டாப் இதிலே வந்துடும். இது ஹசார்ட் லைட்ஸு அண்ட் இது இண்டிகேட்டர்ஸ். ஆர்ன் இங்கே இருக்குது அண்ட் ஹை பீம் லோ பீம் அசிஸ்ட் வந்து இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் டாகல் பண்ணலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் சேஞ்ச் ஆகுது. சர்வீஸ் இண்டிகேட்டர், இது வந்து ஃபியூவல் டிஸ்பிளே, எவ்வளோ ஓடுது, ட்ரிப்பு 2 ட்ரிப் இருக்குது, ட்ரிப் 1 ட்ரிப் 2. அண்ட் இன்டர்காம் நீங்கள் வந்து இதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிக்கலாம். கால்ஸும் பண்ணிக்கலாம். இதில் நேவிகேஷன் இருக்குது. உங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதிலே மேப்ஸ் வந்து வந்துடும். உங்களுக்கு ஏரோ மார்க்ஸ் மட்டும் காட்டும். பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டு வந்து கேட்டுக்கலாம். மியூசிக் அந்த கனெக்டிவிட்டியும் வந்துடும் ஃபோன் மூலயமா. இது ஒரு டேக்கோமீட்டர், லேப் டைமர் அண்ட் 4 டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளே ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது பேசிக்காக அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அவ்வளோதாங்க. இங்கே ஃபியூல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே கூலண்ட்டு டெம்ப்ரேச்சர் வந்து வந்துடும். இங்கே ஆயிலு, இன்ஜின் லைட்டு, ஹை பீம் லோ பீம், அப்புறம் இது டர்ன் சிக்னல்ஸ் இங்கே, ப்ளஸ் இங்கே ஏபிஎஸ் வார்னிங்கு, இங்கே ஹை பீம் அசிஸ்ட்டு, இங்கே லோ ஃபியூவல் வார்னிங்.
பெருசாக ஒன்றும் இல்லைங்க, பெருசாக எல்லாமே நார்மல் தான், ஈஸியாக ஓட்டலாம் எல்லாருமே. ஸோ அவ்வளோதான். பின்னாடி வந்து ஓலின் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, மெயின் ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் ஓலின் சஸ்பென்ஷன். உங்களுக்கு ஒரு டூல் மாதிரி அவங்களே தந்துடுவாங்க. அதில் நீங்கள் ப்ரீலோண்ட் அண்ட் ரீபவுண்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு டிரைவிங் கைஸ். என் கோப்ரோ மட்டும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கண்டென்ட் எடுக்கலான்னு வந்தேங்க. ஸோ பைக் வந்து ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷனு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நேக்கட் ஸ்போர்ட்டு, டூரிங்கும் பண்ணலாம். நான் வந்து ஆல்ரெடி 300-400 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன் ஒரே ஸ்ட்ரெச்சில். பைக்கில் ஈஸியாக இருக்கும். 300-400 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓட்டுறது தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் பெயின் இல்லாமல் நீங்கள் ஓட்டலாம். 300-400 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் ஈஸியாக ஓட்டலாம். ஸோ தேர் இஸ் நத்திங் அபவுட் இட். எப்படி வெளியே போகிறதுன்னு தெரில. இங்கே இருக்க வழி. பாஸா பாஸாகும் அந்த பக்கம். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டலாங்க. இன்றைக்கி ஒரு சண்டே ஈவினிங்கு. நானே லேட்டாக தான் வந்தேன் ஓட்டுறதுக்கு. வீட்டில் ரொம்ப போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு கண்டென்ட் பண்ணுவோம். என் பேர் வந்து கண்ணனுங்க. ஜெர்மனிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ தான் நான் ஜெர்மன் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொஞ்சம் என்னோடய ஹாபி மாதிரி இதை கண்டினியூ பண்ணலாம் நம்ம பேஷனை அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வாண்டர்லஸ்ட் ஆன் வீல்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆன் யூடியூப். ஸோ லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் ZX-10R ரிவ்யூ. அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ DJIக்கு வந்து நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். DJI மைக் அண்ட் DJI ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டையும் இது பண்ணுங்கள். அந்த ஃபாலோ பண்ணி என்னை யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி லைக் a small boost for me. நான் எனக்கும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு இது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து யாரையுமே வந்து ஸ்பீடாக ஓட்டுங்கன்ட்டு நான் இதில் வந்து சொல்லலைங்க. இது வந்து நான் ஜெர்மன் ஆட்டோபேன்ஸில் ஓட்டிகிட்ருக்கேன். ஆட்டோபேன்ஸுங்கிறது இங்கே ஜெர்மன் ஹைவேஸில் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து ஸ்பீட் லிமிட் இல்லை. ஸோ அதனால என்னால் இந்த ஸ்பீடில் ஓட்ட முடியுது. சில இடத்துல உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் இருக்காது. ஸோ அதனால் நான் ஓட்டுறேன். ஸோ நான் யாரையும் வந்து நான் ஸ்பீடாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் ஸ்பீடாக ஓட்டினாலும் ஃபுல் ரைடிங் கியர்ஸோடு ஓட்டுங்க. பிகாஸ் லைஃப் இஸ் லைக் ரியலி இம்பார்ட்டண்ட். நான் பாருங்கள் பூட்ஸ்லேருந்து ஹெல்மெட்டில் எல்லாமே நான் டிப்டாப் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ லைக் இஃப் இன் கேஸ் லைக் தேர் இஸ் அ கிராஷ் ஆர் சம்திங், உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 50% வந்து இது உங்களை காப்பாற்றும். ஃபுல்லாக 100% காப்பாற்றும்னு சொல்ல முடியாது. ஸோ கிராஷ் பண்ணாமல் ஓட்டிக்கிறது தான் நல்லது. எப்பயுமே உங்களுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது அது. ஸோ வண்டி வந்து சூப்பராக இருக்குங்க. டைம் ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் வந்து சொல்லவே தேவையில்லை. நான் வந்து 4 மாதமாக ஓட்டிகிட்ருக்கேன் அந்த பைக்கு. இதோட சீட்டிங் பொசிஷன்லேருந்து எல்லாமே எனக்கு வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. சஸ்பென்ஷன் செமையாக இருக்கும். ஸோ எதுவுமே இது பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள் 120ல் போயிட்டுருக்கேன். 6th gearல தான் போயிட்டுருக்கேன். Let's like pull until that car which is going in the front. பாருங்கள் அந்த 6th gearல கூட அந்த புல் இருக்குது, இன்ஸ்டன்ட் புல் வந்து இருக்குது. இதே வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்பீடாக போகணுன்னா ஒரு 2 gear டவுன் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் ஓகே உங்களுக்கு 200 கூட போகலாம். இந்த பைக் வந்து 0லேருந்து 240 வரைக்கும் போகும்னு சொல்லி உங்களுக்கே நான் இப்போ தான் காட்டினேன். ஸோ
இந்த பைக் வந்து டாப் ஸ்பீடுக்கு இல்லை, இது ஷார்ட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு 0 to 240 வந்து கவர் பண்ணும். உங்களுக்கு வந்து லிட்டர் கிளாஸ் பைக்ஸ் கூட ஒரு 0லேருந்து 200 வரைக்கும் நீங்கள் அவங்க கூடயே ஓட்டலாம். ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெச் கிடச்சிருக்கு நமக்கு, லைட்டாக புல் பண்ணி பார்ப்போம், 2 கியர் மைனஸ் பண்ணி. ஸோ இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் நல்ல விண்ட் இருக்குது எனக்கு தெரியுது. போன தடவை நான் பேசும்போது எனக்கு ஒன்றுமே கேட்கல, நான் பேசுனது எனக்கே கேட்கல போன தடவை. நான் இது 2வது தடவை இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பட் ஓகே, குட். 0 to 200 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போச்சுன்னு தெரியும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க சீட்டிங் பொசிஷன். குவிக் ஷிஃப்டர் அண்ட் ஆட்டோ பிளிப்பர் வந்து சீம்லெஸ்லி யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். கிளச் உங்களுக்கு பிடிக்கணுங்கிற தேவையே இல்லை. ஆஃப்டர் லைக் 5000 RPM, லைக் 7000 RPM குவிக் ஷிஃப்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் லோ ரேஞ்சில் யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து ப்ராப்பராக அது ஒர்க் ஆகிறது இல்லைன்னு எனக்கு தோணுது. இல்லை மேபி பைக் ஹார்டாக இருக்கோ, இது என்னன்னு எனக்கு சரியாக தெரில. ஏன்னா இதுதான் எனக்கு குவிக் ஷிஃப்டர் வச்சு நான் இதுதான் ஃபர்ஸ்ட் பைக் யூஸ் பண்ணுறேன். ஈஸியாக போகுதுங்க. 240 சாரி 0 to 240 ஈஸியாக போகுது பைக்கு. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 150லே க்ரூஸ் பண்ணலாம். இது வந்து பண்ணாதீங்க. இப்போ நான் பண்ணது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஓ, இங்கே தான் நான் லாஸ்ட் டைம் வந்து இங்கே தான் நான் வீடியோ எடுத்தேன். Germany is like really beautiful, guys. If you guys are thinking about a study destination or work destination, Germany choose பண்ணுங்க. இங்கே வந்து கொஞ்சம் டேக்ஸ் எல்லாம் அதிகம் தான், பட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் எனக்கு மற்ற கண்ட்ரிஸ் எப்படின்னு தெரியல. பட் ஐ எம் ஹியர் ஃபார் 2 years. நான் ஆல்ரெடி என்னோடய லைசன்ஸ் பண்ணிட்டேன், பைக் வாங்கிட்டேன். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நான் வந்து எனக்கு பார்ட் டைம் ஜாப் தான் இருக்குது இத்தனைக்கும். ஸோ எனக்கு பார்ட் டைம் ஜாப் தான் இருக்குது, நான் அதை வச்சே வாங்கிட்டேன். ஸோ கைஸ், இதோட இந்த பைக்கோட ரிவ்யூ வந்து நான் இல்லை. ஸோ கைஸ், இந்த பைக்கோட ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி இப்போ பார்க்கலாம். இந்த ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 17 லிட்டர்ஸ், 17.5 லிட்டர்ஸ் என்னமோ. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நார்மலாக ஓட்டினேன்னா 15லேருந்து 18 வரைக்கும் கிடைக்கும். பட் நம்ம இப்போது 200 ப்ளஸ்ஸு 180 ப்ளஸ் நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஓட்டும் போது அரவுண்ட் 10 to 12 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சர்வீஸ் வந்து ஆல்மோஸ்ட் 10,000 to 15,000 வந்து வந்துடும். ஆயில் சர்வீஸ் மட்டும் நீங்கள் டைமில் பண்ணால். பிரேக் பேட்ஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் பிரேக் பேட்ஸ் சேஞ்ச் பண்ணேன், ஃப்ரண்ட் பிரேக் பேட்ஸ் மட்டும் பிரம்போங்கிறதுனால அரவுண்ட் 22,000 நினைக்கிறேன். எனக்கு பிரேக் பேட்ஸ் மட்டும் வந்துச்சு, நானே அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் ரியர் எனக்கு இங்கே சொல்கிறேன் நான், மேபி இந்தியாவில் ஒரு 5,000 rupees கம்மியாக இருக்கலாம், இல்லை சேம் ப்ரைஸாக கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியல. பட் எனக்கு இங்கே வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. அண்ட் இது முக்கியமான விஷயம் இதுதான். அண்ட் டயர்ஸு உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டயர்ஸ் 30,000 to 40,000 வந்துடும்.
ஸோ எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் டயர்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த பைக்கெல்லாம் டார்க் அதிகமாக இருக்கிற பைக்கு, அதுவும் இல்லாமல் வேர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக டயர் சேஞ்ச் பண்ணியே தான் ஆகணும். ஆர் 15,000 மேக்ஸிமம் டிபெண்டிங் ஆன் யுவர் டிரைவிங் ஸ்டைல். நான் வந்து 10,000 சொன்னேன் ஒரு ஆவரேஜாக, பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு 10,000க்கு முன்னாடியே கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நான் வந்து பெரலி ராசோ 4 இருக்குது இந்த பைக்கில். நான் இந்த பைக்கில் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன் இந்த டயரில். Hardly I think the tire should last for me around like 2,000 kilometers more, like 2,000 கிலோமீட்டர் அதிகம் இன்னும் ஓடும், அவ்வளோதான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச 2,000. ஸோ நான் 6,000 அண்ட் இதோட ப்ரீவியஸ் ஓனரும் வந்து கொஞ்சம் ஓட்டி தான் தந்தாங்க. ஸோ லெட்ஸ் சே 10,000 கிலோமீட்டர்ஸ் இஸ் ட்ரையல் லைஃப். எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இல்லை 1 இயர்க்கு ஒரு டைம் சர்வீஸ் வந்து போகணும் இந்த பைக்கு. ஸோ சர்வீஸ் நான் சொன்ன மாதிரி அரௌண்ட் 10,000 to 15,000 ஆயிரும். ஏன்னா ஆயிலுக்கே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 7,000 8,000 ஆயிரும். ஏன்னா 4.7 லிட்டர்ஸ் ஆயில் வந்து இது பண்ணும். அப்புறம் ஆயில் ஃபில்டர் இருக்குது, ஏர் ஃபில்டர் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். லைக் நீங்கள் தான் இது பண்ணணும். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி லெவல் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி இந்த பைக் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். என் ஒர்க்குக்கு நான் எல்லாத்துக்குமே வீக்கெண்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த பைக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தான் திஸ் யூ கேன் டெய்லி திஸ் பைக் ஈஸிலி. லைக் இந்த பைக் வந்து ஒரு டியூக் 390 கொஞ்சம் பவர் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அவ்வளோதான் இந்த பைக்கு, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நான் டியூக் 390 ஓட்டியிருக்கேன், RC 390 டியூக் 390 ஓட்டியிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும் என்ன கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும். ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் டியூக் 390 ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து அந்த வீல் லிஃப்ட் பண்ணுறது எல்லாமே அது கண்ட்ரோல் பண்ணிக்கும் ட்ராக்ஷன் கண்ட்ரோலில். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நான் இந்த பைக் வாங்கினோடனே நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த பயம் இல்லை, இவ்வளோடா இவ்வளோ பவர் 130 bhp அந்த மாதிரிலாம் இல்லை. ஈஸியாக எல்லாருமே ஓட்டலாம். ஸோ I think like I've covered most of the things with this bike. Exhaust note வந்து கேட்டிருப்பீங்க, மேபி நல்ல விண்ட் இருக்குது. பட் எக்ஸாஸ்ட் நோட் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டுக்கு இந்த இது நல்லா இருக்குது. பட் நீங்கள் வந்து ஏரோ, இந்த பைக்குக்கு ஏரோ தான் வந்து சூப்பராக இருக்கும். டைம்ப்ளே வந்து ஏரோ கொடுக்குறாங்க, இது ரெக்கமெண்டடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏரோ இல்லைனா ஆக்ரோபோவிக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் எஸ்சி ப்ராஜெக்ட் நல்லா லவுடாக இருக்கும். அந்த விசிலிங் சவுண்ட் வந்து நல்லா வரும். நீங்கள் அந்த இது பண்ணிங்கன்னா இதில் ஒரு சின்ன அந்த இன்லைன் 3னால ஒரு விசிலிங் சவுண்ட் வந்து இருக்கும் ட்ரையம்ஃபில். டேட்டோனா இது வந்து டேட்டோனாவோட அதே ஃப்ரேம் தாங்க. இந்த இது வந்து இந்த ஃபுல் பாடி டேட்டோனா 675 அண்ட் 675Rன்னு 2 பைக்ஸ் இருந்துச்சு. அதோட சேம் ஃப்ரேம் தான் இது. ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் சேம் தான். அண்ட் பின்னாடி இது மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். முன்னாடி ஒரு பைக்கர் இருக்காரு, நமக்கு ஒரு இது வந்து அதே தாங்க. நான் சொன்ன மாதிரி டேட்டோனாவோட தான் சேம் செட்டப். ஆக்சுவலி சேம் செட்டப். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த ஹேண்டில் பார் மட்டும்தான் அந்த பொசிஷன் மாறும். ஏன்னா அது வந்து ஸ்போர்ட்டி ஃபுல்லாகவே. அது ஃபேர்டு பைக்கு, இது வந்து நேக்கட் பைக்கு. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் என்னோடய பைக்கு. நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து வேறு பைக் நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த vlog வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இதுதான் என்னோடய ட்ரைம் ஸ்ட்ரீட் 765RSோட ரைட் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் subscribe to my YouTube and follow me on Instagram. It would be like really helpful and it would be like a really big appreciation. ஃபாலோ பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டே கனெக்டட். நான் வந்து ஜெர்மனியில் பைக் ரிவ்யூஸ் வந்து பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ லெட்ஸ் ஸ்டே கனெக்டட். லெட்ஸ் see how this journey goes. நான் ஒரு மோட்டார் சைக்கிள் கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்ட்டு நானே இப்போதைக்கு சொல்லிக்கிறேன். ஓ, கரெக்டான இடத்துக்காவது வந்துட்டுங்க, இதுவே பெரிய விஷயம். ஓ, வீட்டுக்கே வந்துட்டேன் நான். பட்
இங்கே ஃபியூல் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. போய் ஃபியூல் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பைக்கில் ஃபியூல் கம்மியாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு ரைடு இன்றைக்கி பண்ணியாச்சு. ஸோ முடிஞ்சு. ஃபியூல் ஸ்டேஷனும் நம்ம வந்த வழியே போகணும். அதனால் நான் போகல ஃபியூல் ஸ்டேஷனுக்கு கூட. நான் வீட்டுக்கு போய்க்கலான்ட்டு பிளான் போட்டேன். பைக் பார்த்திங்கன்னா பவர் வீலாம் ஆகும் நல்லாவே. ஆனால் பார்த்து ஓட்டிக்கணும் நம்ம தான். இப்போ பார்த்திங்கன்னா பவர் வீல் ஆச்சு. ஸோ ஈஸி தாங்க பைக் ஓட்டுறது. ஸோ இதுதான் Trimesty 765 RSோட என்னோடய ரிவ்யூ. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.